அட போடா வெங்காயமே அப்படின்னு யாராவது இனிமே சொல்ல முடியாது. அதுக்கு வேல்யூ ரொம்ப பெரிய அளவுல உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு வெங்காயத்தால, ஒரு பெரிய வெங்காயத்தால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு கேளுங்க. நம்ம நாட்டினுடைய பிரதமர் யார் வர வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சக்தி யாருக்கு இருக்கு? வெங்காயத்துக்கு இருக்கு. டெல்லியினுடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? வெங்காயத்திடம் இருக்கிறது. சரி, எதுவுமே வேண்டாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுது, உன் நாட்டில் பணவீக்கம் ரொம்ப கூடுதலா உயரப்போகிறது, அதற்கு நீ ஒன்னே ஒன்று மட்டும் கரெக்டா செஞ்சா போதும், வெங்காயத்தின் விலையை கண்காணித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை நமக்கு தாராங்க. ஸோ அவ்வளோ பெரிய இம்பாக்டை இந்த வெங்காயத்தால ஏற்படுத்த முடியுமா? உண்மையில் வெங்காயத்தின் விலை ஏறுவதற்கான காரணம் என்ன? எப்போது இது குறையும்? சாதாரண மக்களுக்கு இந்த வெங்காய அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க முடியுமா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இன்றைய ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சாதாரண மக்களுக்கு வெங்காய அரசியலை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த வெங்காய அரசியல் முழுவதுமாக சாதாரண மக்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கு. இந்த சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அசாதாரண மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க வெங்காயத்தை பயன்படுத்தவே மாட்டாங்களாம். நிதியமைச்சராக கூட இருக்காங்க பல்வேறு விதமான நாடுகளில். அது வேற பக்கம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி சாதாரண மக்களை ரொம்ப பெரிய அளவில் துன்பப்படுத்தும் இந்த வெங்காயத்தின் விலை இப்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 100 to 150 ரூபாய் வரை வித்துட்டு இருக்காங்க. நேற்று நான் வாங்கினது 136 ரூபாய் திருவனந்தபுரத்துல. ஸோ இந்த விலைக்கு வித்துட்டு இருக்காங்களே, இது எப்படா குறையும் அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு குறையாது தலைவா. ஜனவரி மாதம் ஒரு 15க்கு பிறகுதான் வெங்காயத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட, எகிப்துல இருந்துலாம் 16,000 டன்னெல்லாம் நீங்க இறக்குமதி பண்ணிருக்கீங்களே, ஏன் விலை இன்னும் குறையாம இருக்கு அப்படின்னு கேட்டா, நமக்கு தேவையை இன்னும் 50% பூர்த்தி பண்ணாம இருக்காங்களாம். சரி, அப்படின்னா நம்முடைய தேவைகள் என்ன? நம்ம இந்த இந்திய நாட்டில் உற்பத்தி பண்ற வெங்காயத்தின் அளவுகள் என்ன? இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உலக அளவுல வெங்காயத்தை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியாவின் பங்கு 2வது இடத்தில் இருக்கிறது. ஸோ முதல் இடத்தில் யார் இருக்காங்க? சீனா என்கிற நாடு. 5வது இடம் 6வது இடம் யாருக்கு இருக்கு? எகிப்து, துருக்கி, இந்த 2 நாடுகளுக்கு இருக்கிறது. ஸோ 2வது வெங்காயத்தை உற்பத்தி செய்யும் நாடு 5 மற்றும் 6வது நாடுகளிலிருந்து 16,000 டன் 7,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறது. சரி, இவ்வளவு மட்டும் இறக்குமதி செஞ்சா போதும் அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க இந்த ஜனவரிக்குள்ள ஒரு 1,00,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற வேறொரு புள்ளி விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வெங்காயம் இவ்வளவு பெரிய அளவுக்கு வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? இது மழையினால பாதிக்கப்பட்டுருச்சு, அதனாலதான் இந்த வெங்காயத்துக்கு விலை இவ்வளவு கூடிருச்சு, வேற எதுவுமே கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ஆமா அப்படின்னு நம்பிட்டோம். ஆனா அது ஒரு காரணம் தான். இந்த வருடம் வெங்காயம் விலை உயர்வதற்கான ஒரு சின்ன காரணம் தான் மன்சூன் மழை, இல்லாட்டி அந்த மழை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா உண்மையான காரணம் என்ன? நீங்க உண்மையான காரணத்தை திருப்பி பார்க்கணும்னா ஒவ்வொரு 4 வருடம் அப்படி இல்லைன்னா 5 வருடத்தை திருப்பி பாருங்க. ஒவ்வொரு 4 வருடம் இல்லாட்டி 5 வருடத்தில் இந்த மாதிரி வெங்காய பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. 2014 ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி டெல்லியை பிடிப்பதற்கான மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்காயத்துக்கு விலை தான். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, ஆனியன் கிரைசிஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். 1980 இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் நம்முடைய பிரதமராக வருவதற்கான காரணமாக இருந்தது வெங்காயம் தான். அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அரசியல் எல்லாமே இருந்தது. ஏன்னா மிசா சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 1977 மிசா சட்டத்தை கொண்டு வந்ததால அந்த எலெக்ஷன்ல யாரு தோத்துடுறாங்க? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தோற்று விடுகிறார்கள். சோ இந்திரா காந்தி அவர்கள் தோற்ற பிறகு அங்கே யார் ஆட்சி அமைக்கிறார்கள்? ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் பிரதமராக மாறுகிறார். ஆனா மொரார்ஜி தேசாய் இந்த ஜனதா கட்சி இதுக்குள்ள ரொம்ப பெரிய சண்டை என்பது நடக்கிறது. 1979 மொரார்ஜி தேசாய் என்ன செய்யறாரு? எனக்கு இந்த பிரதமர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா செய்யறாரு. சோ அதன் பிறகு யார் வருகிறார்? சரண் சிங் அப்படிங்கிறவர் நம்முடைய பிரதமராக வருகிறார் 1979. இப்படி இந்த காலகட்டத்துல தான் வெங்காயத்துக்கு விலை அப்படி பீக்குக்கு போகுது. மக்கள் எல்லாமே போராட ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டுல குழம்பு வைக்க முடியல, எங்க வீட்டுல கூட்டு வைக்க முடியல, வெங்காயத்துக்கு வேலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு பார்த்துட்டே இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார்கள். சரி, நல்ல ஒரு தருணம், போடுறா ஒரு வெங்காய மாலைய அப்படின்னு சொல்லி முழுவதுமா ஒரு வெங்காய மாலையை போடுறாங்க. ஒவ்வொரு தெருவா நடக்கிறாங்க.
நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் மிசா சட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற பேர்ல தான் என்னை பிரதமரா நீங்க தேர்ந்தெடுக்கல. ஆனா இப்ப பாருங்க, வெங்காய விலை ரொம்ப பெரிய உச்சத்துல இருக்கு, பாருங்க விலை பொருட்களின் விலை ரொம்ப பெரிய உச்சத்தில் இருக்கு, நான் வந்தாதான் இந்த விலை குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, வாக்கு சேகரிக்கிறார்கள். 1980களில் இந்த கட்சி ஜனதா கட்சி இரண்டாக உடைகிறது. சரண் சிங் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார், ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறவர் வேறொரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் இவங்களை எதிர்த்து தனியா கெத்தா நிக்கிறாங்க. வந்துச்சு எலெக்ஷன் 1980 ஜனவரியில பிடிச்சாங்க. 383 இடத்தை யாரு பிடிச்சாங்க, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிடித்தார்கள். ரொம்ப பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி. இதற்கு காரணம் பலவீனமான கூட்டணியா இல்ல பலவீனமான எதிர்கட்சியா? கிடையவே கிடையாது. அந்த இடத்துல தான் வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்தது. சொல்ல போனா இது ஒரு சீக்ரெட் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்லீப்பர் செல், நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அதை கூட சொல்லலாம். சோ அங்க யார் பிரதமராக மாற வேண்டும் அப்படிங்கிறதை தீர்மானித்தது எது? வெங்காயம் தான். சரி, அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு வெங்காயம்டா தேவைப்படுகிறது? கிட்டத்தட்ட 150 லட்சம் டன்னுல இருந்து 200 லட்சம் டன் வெங்காயம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படின்னா இந்தியாவில் எவ்வளவு உற்பத்தி ஆகிறது? 230 லட்சம் டன் என்பது உற்பத்தி ஆகிறது. கணக்கு அப்படியே நிப்பாட்டு. 150ல இருந்து 200 டன், 200 லட்சம் டன் தேவை, 230 லட்சம் டன் உற்பத்தி ஆகிறது, 30 லட்சம் எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகுது. ஆனா நம்ம என்ன செஞ்சோம், வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போட்டிருந்தோம். அதன் பிறகும் கொஞ்சம் ஏற்றுமதி எல்லாமே செஞ்சோம், ஏன்னா நம்மகிட்ட கூடுதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பற்றாக்குறை வந்தது? அந்த இடத்துல தான் நம்முடைய அரசியல்வாதிகள், நம்முடைய அரசு தோற்ற கதை நமக்கு தெரிய வருகிறது. சோ இந்த வெங்காயத்தால் ஒவ்வொரு 5-4 வருடங்களில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இது அரசாங்கம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒவ்வொரு வருடத்தில் விலையும் எக்ஸ்ட்ராவா விலையும் ஒரு 30ல இருந்து 40 லட்சம் டன் வெங்காயம் இருக்கு பாருங்க, அதை என்ன செய்யணும், நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட போதுமான அளவுக்கு குடோன் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. சோ இந்த குடோனை யார் ஏற்படுத்தி கொடுக்கணும்? அது இந்திய அரசாங்கம் சப்சிடி கொடுத்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு 25 டன் குடோனுக்கும் ரொம்ப பெரிய சப்சிடி எல்லாமே கொடுக்கறாங்க. இப்படி நம்ம நாட்டுல வெங்காயத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் குடோன்ல எவ்வளவு வெங்காயத்தை நம்மளால வைக்க முடியும்? வெறும் 4 லட்சம் டன் வெங்காயத்தை மட்டுமே வைக்க முடியும். வெறும் 4 லட்சம் டன். நம்ம உற்பத்தி செய்யறது 230 லட்சம் டன். சோ வெறும் 4 லட்சம் டன் வெங்காயத்தை மட்டுமே நம்ம குடோன்ல, குளிர்சாதன குடோன்ல வச்சுட்டு மீதம் இருக்கும் வெங்காயத்தெல்லாம் நம்ம எங்க தட்டி விட்டுறோம்? சும்மா எங்கேயாவது தட்டி விட்டுறோம். சாதாரண குடோன் சாக்கு பைக்குள்ள வைக்கிறோம். இதனால ரொம்ப பெரிய அழிவு என்பது ஏற்படுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா மகாராஷ்டிரா தான் இந்த வெங்காய உற்பத்தியில ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட 88 லட்சம் டன் வெங்காயத்தை மகாராஷ்டிரா அப்படிங்கிற அந்த மாநிலம் உற்பத்தி செய்து தருகிறார்கள். ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு வெங்காயத்தை சேமிக்கும் அளவுக்கு குடோன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 53,000 டன் வெங்காயத்தை மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். விளையிறது 88 லட்சம் டன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். போன வருடம், அதாவது கொஞ்சம் ஒரு 6-7 மாசத்துக்கு பின்னாடி போங்களேன், வெங்காயம் நீங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? இங்கெல்லாம் 6 கிலோ 100 ரூபாய், 5 கிலோ 100 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்தாங்க. விவசாயிகளிடம் இருந்து 8 ரூபாய் 6 ரூபாய்க்குலாம் ஒரு கிலோவுக்கு யார் வாங்கிட்டு இருந்தா? கொள்முதலாளர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ விவசாயிகளிடம் ரொம்ப பெரிய உற்பத்தி வந்த போது அதை மக்கள் இங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெரிய அளவுல வாங்கி விற்பனை செய்து இல்லாட்டி உபயோகித்து வந்தார்கள். இந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன மாதிரியான விழிப்புணர்வு வந்திருக்கணும்? நிறைய விளையுது, கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம நிறைய சேட்டலைட்லாம் அனுப்பியிருக்கோம். ஸோ வெதர் ஃபார்காஸ்டிங்லாம் முதலே வந்திருக்கும், மழை வந்துருமா இருக்கும். ஸோ வெங்காயத்தை நம்ம என்ன செஞ்சு வைக்கணும், குடோன்ல சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வச்சாங்க. நஃபாட் அப்படிங்கிற அமைப்பு சேமிச்சு வச்சிருந்தது. என்ன ரூபாயை போட்டு? நம்மகிட்ட இருக்கிற வரி பணத்தை வாங்கி ஒரு ஃபண்ட் இருக்கு இதற்காக, பிரைஸ் ஸ்டெபிளைசிங் ஃபண்ட் என்கிற ஒரு நிதி இருக்கு. இந்த பிரைஸ் ஸ்டெபிளைசிங் ஃபண்ட் வழியாக என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கூடுதலா போகுது, இல்லாட்டி கூடுதலான ஒரு உற்பத்தி தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் அதை கவர்மெண்ட் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிடுவாங்க. இப்படிதான் நஃபட் என்பதும் அந்த ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தாங்க. வெறும் 53,000 டன் வெங்காயம் சொல்லலாம். அதுல திருப்பி அவங்க கொடுத்தது எவ்வளவுதான்? 26,000 டன் வெங்காயம் தான். மீதி இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு, நாங்க சாதாரண குடோன்ல கொட்டி போட்டிருந்தோம், எல்லாம் அழுகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி வெங்காயத்தை ரொம்ப பெரிய அளவில் அழிச்சதும் நாம தான். நாம அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்டமைப்பு சரியில்லை. எதுவுமே சரியில்லாத போது இந்த வெங்காயத்தை நம்மளால எப்படி சேமித்து வைக்க முடியும்? சேமித்து வைத்த வெங்காயத்தை எப்படி அடுத்த வருடத்திற்காக கொண்டு செல்ல முடியும்? 30,000 டன் அங்க வெங்காயம் வீணாகும் போது துருக்கியில இருந்தும் எகிப்தில இருந்தும் இப்ப 17,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 30,000 இருந்ததுன்னா இந்த இறக்குமதி இப்ப தேவையா?
கிடையாது. ஸோ நம்ம அரசாங்கம் தான் திருந்த வேண்டும். இது இந்த அரசாங்கத்தை மட்டும் நான் குறை சொல்லலை, காலங்காலமா இது நடந்துட்டு இருக்கு. நான் முதல்லயே சொன்னதுதான், 4 to 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெங்காயத்தின் விலை ஏறி இறங்குவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, இது எப்போது குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜனவரியில இந்த வெங்காயத்தின் விலை குறைந்து விடும். ஏன்னா இப்ப விவசாயிகள் என்ன செய்யறாங்க, வெங்காயத்துக்கு ரொம்ப பெரிய விலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெங்காயத்தை விளைவிப்பதற்காக பயிரிடுவதற்காக செஞ்சிருக்கிறார்கள். ஸோ அவங்க பயிர் எல்லாமே ஜனவரி பகுதியில் என்ன வந்துடும், நமக்கு மார்க்கெட்ல விற்க கொண்டு வருவார்கள். ஸோ ரொம்ப பேர் இப்படி கொண்டு வருவதனால் என்ன ஆகும், விலை என்பது வீழ்ச்சி அடையும். மறுபடியும் ஒரு 1,00,000 டன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக இப்ப புதுசா ஒரு 15,000 டன் இறக்குமதிக்கு டெண்டர் வேற நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இப்படிலாம் இந்த வெங்காயம் இங்கே வரும்போது விவசாயிகளுக்கு மறுபடியும் அங்க பேரிடியாக நிறைய விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்ப வெங்காயம் விலை உயர்ந்துருச்சு, அடுத்ததா எது விலை உயரப்போகிறது? கண்டிப்பா நம்ம இப்போ ஆயில் சொல்றோம் பாருங்க, எண்ணெய், அது விலை உயரும். ஏன்னா சோயாபீனின் உற்பத்தி இந்தியாவில் ரொம்ப அளவில் குறைந்திருக்கிறது, கரும்பின் உற்பத்தி ரொம்ப அளவில் குறைந்திருக்கிறது. சோயாபீனை நம்ம பாம் ஆயில் மலேசியா மற்றும் இந்தோனேஷியால இருந்து கிடைக்கிற பாம் ஆயிலை வச்சு சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சர்க்கரை, சீனி இருக்கு பாருங்க, அதனுடைய அந்த விலை என்பது கண்டிப்பா கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததா பொங்கல் வரப்போகுது, நிறைய விதமான காய்கறிகளுக்கு தேவை வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான சில விஷயங்களை முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம வாங்கணும், எதை சேமித்து வைக்கணும், எதை நம்ம வீட்டில் போட்டு வளர்க்கணும், இதுதான் தற்சார்பு. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்மளால வீட்டில் செய்ய முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்மளால வளர்த்தெடுக்க முடியும். விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். முதலே நான் தமிழ் விதையில சொன்ன ஒரே ஒரு டயலாக் தான், தமிழ்நாடை நம்ம பாலைவனமா மாத்திட்டு இருக்கோம், பாலைவனத்திலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திருந்த வேண்டியது நாம் தான், நம்முடைய அரசாங்கம் தான். உற்பத்தி இங்கே பெரிய அளவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அதை சேமிப்பதற்கான திறன் நம்மிடம் கிடையாது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த வியாபாரிகள் இல்லாட்டி பெரிய பெரிய கொள்முதலாளர்கள்லாம் வெங்காயத்தை பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, பதுக்கி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு, நம்முடைய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. ஏன்னா போன வாரம் வர ரீட்டைல் விற்கிறவங்க 10 டன் வெங்காயத்தை வர இருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் இப்போ அதை 5 டன்னாக குறைத்தது. புதுசா இப்போ ஒரு ரூல் போட்டிருக்காங்க, 2 டன் மட்டும்தான் நீங்க என்ன வைக்க முடியும், உங்கள் குடோன்ல வைக்க முடியும், கூடுதல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதல் வைக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் போய் என்ன செய்யணும், ரோந்து பார்க்கணும். நிறைய பேர் அதை போய் பார்க்கணும், இல்லாட்டி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் போய் பார்க்கணும், கூடுதலாக நீங்கள் இருப்பு வச்சிருக்கீங்களா அப்படிலாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் இருக்கிற வெங்காயத்தை சாதாரண மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாலே வெங்காயத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதெல்லாம் யார் தான் முடிவெடுக்கணும், அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். அரசாங்கம் முடிவெடுக்குமா இல்லை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா? அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கு இந்த வெங்காயம் தான் பதில் சொல்லுமா? கேள்வியும் பதிலும் உங்களுடையது. உங்களுடைய கருத்து தான் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.